ஹாய் ரோக்லே, எல்லோரும் டின்னர் சாப்பிட்டீங்களா? எங்கள் வீட்டில் இன்றைக்கி கொரியன் நூடுல்ஸ் நைட்டு செஞ்சு சாப்பிட்டோம் ரோக்லே. செம்ம நல்லா ஸ்பைஸியாக நல்லா இருந்துச்சு. அந்த டென்னிஸ் மார்ட்டில் வாங்கிட்டு வந்தேன். 250 என்னமோ வருது, 5 பேக்கெட்ஸ் உள்ளே இருக்குது. பயங்கர டேஸ்டியாக எம்மியாக இருந்துச்சு ரோக்லே. நிஜமா நூடுல்ஸே எனக்கு அவ்வளோக்கா பிடிக்காது. இன்றைக்கி செம்மையாக வச்சு 2 பேக்கெட் தான் போட்டு செஞ்சோம். அதுக்கப்புறம் கொஞ்சம் இருந்துச்சு டின்னருக்கு சாப்பிட்றதுக்கு லெஃப்ட் ஓவர்லாம் அப்படின்ட்டு செம்ம டேஸ்ட்டாக இருந்துச்சு. வாங்கி என்ஜாய் பண்ணுங்கள் சூலூரியன்ஸ். டென்னிஸ் மார்ட்டில் கொரியன் நூடுல்ஸ், வெஜ் நூடுல்ஸ் தான் கொரியனில் வாங்கிட்டு வந்தேன். உறவுகளே, இன்றைக்கி வந்து சிங்கிள் பேரண்ட்ஸ் டே. நான் அதான் நீ தான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டல, அப்புறம் என்ன சிங்கிள் பேரண்ட் அப்படின்னு கேட்பீங்கள. செகண்ட் மேரேஜ் பண்ணாலும் தனியாகவே இருந்தாலும் சிங்கிள் பேரண்ட் தான். சிங்கிள் மதர் தான். சிங்கிள் ஃபாதர் தான். லைஃப் சர்க்கம்ஸ்டான்சஸ் சுச்சுவேஷன் அந்த மாதிரி ஆக்கிடுது. யாரும் கல்யாணம் பண்ணும் போதே நம்ம சிங்கிள் பேரண்ட் ஆயிடுவோம், டிவோர்ஸி ஆயிடுவோம், பிரிஞ்சிருவோம் அப்படின்னு நினச்சி யாருமே கல்யாணம் பண்ணுறதில்ல. ஆனால் நான் என் வீட்டு தட்டில் சாப்பிட்டு அதிலே ஓட்ட போடுற ஒரு பையன். அப்படி தான் என் பையனை நான் சொல்லுவேன். அவன் தப்பே பண்ணால் தப்பு தானே சொல்ல முடியும். அவன் என்றைக்குமே எனக்கு சப்போர்ட்டிவாக இருக்க மாட்டான். ஆனால் நான் அவனை தூக்கி வீசியிருக்கலாம். எப்போது செகண்ட் மேரேஜ் பண்ணோன்னே தேவையில்லை அப்படின்னு சொல்லி வீசியிருக்கலாம். ஆனால் நான் அதை பண்ணாமல் அவனோட நக்கரைன்னு சொல்லுவாங்க, என்ன சொல்கிறது தமிழில் என்னென்னு வார்த்தை தெரியல, டேண்ட்ரம்ஸு, ரொம்ப ஷோ ஆஃப் பண்ணிகிட்டே இருப்பான். அவன் டிக்கி பின்னாடியே நான் தெரியணும் அப்படின்னு நினச்சிட்டு இருப்பான். அப்படி வெறியேற்றிட்டு உட்காந்துருப்பான். ஆனாலும் எல்லாத்தையும் சகிச்சுக்கிட்டு ஒரு நல்ல மாமா அவனுக்கு இன்றைக்கி தேதி வரைக்கும் இருக்கேன். இதுக்கு மேலேயும் இருப்பேன். அவன் யாருக்கு சப்போர்ட் பண்ணாலும் சப்போர்ட் பண்ணலைனாலும் அதை பற்றி நான் கவலைப்படல. நான் என்னோடய ரெஸ்பான்சிபிலிட்டியை ஃபுல்ஃபில் பண்ணியிருக்கேன். ஒரு ப்ரொஃபஷனல் கோர்ஸ் படிக்க வச்சுருக்கேன், பிஏ ஏரோநாட்டிக்கல். அதில் அவன் அரியாஸ் எல்லாம் கிளியர் பண்ணி அவன் மேலே வர்றதும் கீழே போகிறதும் அது அவன் கையில். என்னோட கடமை முடிச்சாச்சு ரோக்லே. அதனால் என்னை மாதிரி இருக்கிற எல்லா சிங்கிள் பேரண்ட்ஸ்க்கும், இப்போ நான் செகண்ட் மேரேஜ் பண்ணிட்டேனாலும் என் பையனுக்கு என் ஹஸ்பண்ட் நான் செலவுக்கு கேட்க முடியாதுல்ல, நான் தானே பார்த்துட்ருக்கேன். அப்போ நான் இன்னமும் சிங்கிள் மதர் தானே. அப்போ என்னை மாதிரி இருக்க சிங்கிள் மதர்ஸ், சிங்கிள் ஃபாதர்ஸ் எல்லாத்துக்குமே ஹாப்பி சிங்கிள் மதர்ஸ் டே, சிங்கிள் ஃபாதர்ஸ் டே. வாங்க லைவில் பேசலாம் ரோக்லே. என்னோடய யூடியூப் சேனல் ஸ்ரீதேவி பியூட்டி பார்லர் அண்ட் மேக்கப் ஆர்டிஸ்ட் ஸ்ரீ. வாங்க ஜாலியாக பேசலாம்.